வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜேசி பில்டர்ஸ். விருதுநகர்லேருந்து சத்யநேசன். நம்முடைய சப்ஸ்கிரைபர் கேட்டிருந்தாங்க, வீடு கட்டும் பணியை யாரிடம் ஒப்படைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. இதை குறித்து நிறைய வீடியோ போட்டிருந்தாலும் ஒரே ஒரு சிறிய விளக்கத்தை மட்டும் நான் சொல்ல விரும்புகிறேன். பொதுவாக எல்லாருக்கும் சொல்கிற பதில் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்பிக்கையான ஒருவர். நீங்கள் மொத்த கான்ட்ராக்டாக கொடுத்தாலும் சரி, லேபர் கான்ட்ராக்டாக கொடுத்தாலும் சரி, தினக்கூலியாக கொடுத்தாலும் சரி, நம்பிக்கையான ஒரு இடத்துல கொடுக்கும்போது அவங்க கம்ப்ளீட்டாக வேலையை முடிச்சு கொடுத்துருவாங்க. ஆனால் ஒரே ஒரு பதிலை சொல்ல விரும்புகிறேன். ரேட்டு யார் குறைக்காமல், ரேட்டு சொன்ன ரேட்டை விட குறையாமல் இருக்காங்களோ அவங்ககிட்ட கொடுத்தீங்கன்னா கண்டிப்பான முறையில் வேலையை முடிச்சு கொடுத்துருவாங்க. அப்படி என்பது என்னுடைய கருத்து. இப்போ நான்லாம் பார்த்தீங்க அப்படின்னா, சொன்ன ரேட்டை என்ன செய்ய மாட்டேன், குறைக்க மாட்டேன். ஸ்கொயர் ஃபீட்டுக்கு 100 ரூபா 200 ரூபாய் குறைச்சோம் அப்படின்னா நிறைய வேலைகள் வரும். ஆனால் அப்படி ரேட்டு குறைச்சி செய்யும்போது நம்ம தரமான முறையில், கண்டிப்பான முறையில் செய்ய முடியாது. ஏதாவது ஒரு விஷயத்தில் நம்ம உள்ளே இறங்கி தான் போகிற மாதிரி இருக்கும். அதனால் ரேட்டை குறைக்காதவங்க ரெண்டு விஷயத்தை கவனமாக இருப்பாங்க. ஒன்று பார்த்தீங்கன்னா, பில்டிங் தரம் இல்லாமல் போயிடும், அந்த ஒரு விஷயம். இன்னொன்று பேரு கட்டு போகும். இது ரெண்டை நினைக்கிறவங்க கண்டிப்பாக ரேட்டை குறைக்கவே மாட்டாங்க. நானே 100 200 குறைச்சா நிறைய வேலைகள் வரும். ஆனால் ரேட்டு குறையும் போது நம்ம அதில் உள்ள அதை மேனேஜ் பண்ணுறதுக்கு ஏதாவது ஒரு இடத்துல ஒரு தவறு செய்ய வேண்டியது வரும் கண்டிப்பாக. அதனால் ரேட்டு குறைக்காமல் இந்த ரேட்டு தான் அப்படின்னு சொல்லி உறுதியாக இருக்கிறவங்கள்ட்ட நீங்கள் தைரியமாக நம்பி கொடுக்கலாம். உதாரணத்துக்கு கூட இங்கே ஒரு அண்ணன் பார்த்தீங்கன்னா, ஒரு பில்டிங் கட்டி கொடுக்கும்போது அவங்க அவங்க மேஷன்ட்ட கேட்டிருக்காங்க. அதை அவங்ககிட்ட தான் வேலை பார்க்குறாரு. அவங்ககிட்ட வேலை பார்க்குற அந்த நிமிந்தாள், அந்த பெரிய கொத்தனார்ட்ட கேட்டிருக்காங்க, என் வீடை கட்டி கொடுங்க அப்படி சொல்லிட்டு. அப்போது அவர் 6.5 லட்ச ரூபா ஆகும், 6.5 லட்சம் ஆகும்னு சொல்லியிருக்காரு. அப்போ இவங்க நான் அவங்ககிட்ட தான் வேலை பார்க்குறேன், கொஞ்சம் கம்மியாக பண்ண முடியுமான்னு சொல்லிட்டு. இல்லை, இதுக்கு குறைஞ்ச என்னால் பண்ண முடியாது, நான் பார்க்குற வேலைக்கு இந்த அமௌண்ட்டு கண்டிப்பாக வந்துடும் சொல்லியிருக்காரு. சரி, அப்போ விட்டுருங்க அப்படின்ட்டு வேற ஆள்கிட்ட 5.5 லட்சத்துக்கு வேற ஆள்கிட்ட கொடுத்துட்டாங்க. அது பார்த்தீங்கன்னா அவர் வேலையை முடிச்சுட்டு போயிட்டார். இப்போ ஒவ்வொரு வேலைகளாக வந்துக்கிட்டே இருக்குது. கிட்டத்தட்ட ஒரு 80,000 ரூபா 1 லட்ச ரூபா வேலை பெண்டிங் வச்சுட்டு போயிருக்கார் அவர். அப்போ ஏற்கனவே கேட்டவர் 6 லட்சம் கேட்டார். அவர்கிட்ட கொடுத்துருந்தா இந்த வேலைகள் பெண்டிங் இல்லாமல் நீட்டாக தரமாக முடிச்சுட்டு போயிருப்பார். அதனால தான் அவர் சொன்ன ரேட்டை விட இறங்காமல் இருந்தார். அதனால் ஒரு சிலர் கவனமாக இருப்பாங்க. நானே பாருங்கள், பெருமைக்காக சொல்லலை, எதுக்காக சொல்கிறேன்னா, ரேட்டை நம்ம குறைக்கும்போது ஏதோ ஒரு விஷயத்தில் உள்ள நம்ம தவறு பண்ணுற வேண்டிய சூழ்நிலை வரும். அதனால் ரேட்டு குறைச்சி செய்கிறாங்க, அது எப்படி எனக்கு தெரியல. சரியா, நாங்கள் பார்க்குற வேலைக்கு இதுதான் ரேட்டு, இது முடிஞ்சால் கொடுங்க அப்படின்னு தான் சொல்லுவோம். சரியா, ஓகே. வேறு டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட்டில் தெரியப்படுத்துங்க. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். தேங்க்யூ, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.